இங்கே பூஜான்ற பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்குது. இவளுக்கு ஃபீவர் இருந்தும் டேப்லெட் போட்டுட்டு வந்து தாலியை கட்டிக்கிறா. மறுநாள் வந்து அவங்க சித்தி பூஜை பண்ணலான்ட்டு துளசி செடிக்கு வராங்க. மாடியில் இருக்கிறத பார்த்து பயந்துட்டு வந்து பார்க்குறாங்க. பித்து பிடிச்ச மாதிரி இவ்வளோ நின்றுட்டு இருக்கா. என்னை தயவு செஞ்சு வீட்டில் போய் கொண்டு போய் விட்டுருங்கன்ட்டு அழுகுறா. சரி நீ சம்பிரதாயக்கு வந்து டீ போட்டு கொடுத்துரு, உங்கள் வீட்டில் இட்டுன்னு போய் விட்டுறேன்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து டீ போட்டு முடிச்சிட்டோன்னே அவங்க அம்மா வீட்டுக்கு இட்டுன்னு போய் விடுறாங்க. அப்போ பூஜா அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறா, நான் நைட்டு எவ்வளோ வேணான்னு சொல்லி என்னை வற்புறுத்தி தூங்க விடாமல் இப்படி மாதிரி பண்ணுறாருமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் ரொம்ப சகஜம் தான், நீ தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்கு போயிடுன்னு வந்து சொல்கிறாங்க. பூஜாவும் எவ்வளோ அழுகுறா, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கம்மா, நான் போக மாட்டேன்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நீ போகலாம் நான் ஏதாச்சும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணையும் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. பூஜாவோட ஹஸ்பண்ட் இவங்க அன்னிக்கு கால் பண்ணி வந்து சீக்கிரம் வாங்க அண்ணி, நாங்கள் 2 பேரும் வந்து அனிமனுக்கு போகணும்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து நான் ஒரு பொருள் வாங்கினேன், மார்க்கெட் பக்கமாக நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இவளும் வந்து பயந்துட்டு மார்க்கெட்லேருந்து எங்கேயோ ஓடி போயிடுறா. ரொம்ப நேரம் ஆகி பூஜா காணதுனால இவங்களும் வந்து மார்க்கெட் ஃபுல்லாக போய் தேடி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா இவங்க பூஜாவோட ஃப்ரெண்டை வந்து பார்க்குறாங்க. பூஜா எங்கே இங்கே வந்தாலான்னு வந்து கேட்குறாங்க. இவங்களும் வந்து பூஜா வரலையேன்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இந்த லேடி வந்து பூஜாவுக்கு வந்து கால் பண்ணி கேட்குறாங்க, நீ எங்கே இருக்கன்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு பூஜா நான் பார்க்கில் தான் வந்து இருக்கேன்னு வந்து சொல்லுறாங்க. பூஜாவை ஃப்ரெண்டு கிட்ட நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்கிறா. புருஷ பொண்டாட்டிக்குள்ளே இப்படிலாம் இருக்கிறது தான் சகஜம்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அவங்களும் வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த லேடி அருண் நான் வளர்த்த பையன், அவன் மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது, நீ தான் வந்து போய் சொல்கிற, அருண் இப்படி பண்ணுற ஆளே இல்லைன்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பூஜா எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம், என்னை விட்டுருங்க தயவு செஞ்சுன்னு வந்து எவ்வளோ வந்து கதறி அழுகுறா. அதுக்கப்புறமா எப்படியோ சமாளித்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறமா இவங்களுடைய மாமனார் வந்து புருஷ பொண்டாட்டிக்குள்ளே இருக்க சண்டையெல்லாம் 4 செவத்துக்குள்ளே முடிச்சணும்னு சொல்கிறாங்க. குடும்பமே சேர்ந்து இவங்க 2 பேரும் அனிமன் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஓகே கைஸ், பார்ட் 2 வேணும்னு பூஜாவுக்கு அனிமன் போக வந்து சுத்தமாக விருப்பமே இல்லை. இருந்தாலும் அவள் பயத்தோடவே வந்து அருண் கூட போகிறா. அனிமன் போயிட்ட அப்புறம் அங்கே அருண் வந்து ஜாலியாக அவளை பார்த்துக்கிற மாதிரி ஒன்றா சாப்பிட்டு செல்ஃபிலாம் எடுத்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி அனுப்புகிறான். வெளியே அவன் ஃபேமிலிக்கு நல்லவன் மாதிரி காமிச்சிக்கிறான். உடனே இங்கே கம்யூனேஷன்ற பொண்ணு அவங்க அம்மா கிட்ட கேட்குறா, என்னம்மான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு வந்து சொல்கிறாங்க. மேலே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன கம்ப்யூட்டர் தனக்குத்தானே யோசிச்சு வேலை செய்யுதா ஏன்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு வந்து கேட்குறாங்க. உடனே மேலே இருக்க வேலை செய்கிறவங்க அதெல்லாம் நியூஸ் பேப்பர் ஃபஸ்ட் பேஜ்லேயே வருதுன்னு வந்து சொல்கிறாங்க. இந்த சமையல் குறிப்பு படிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபஸ்ட் பேஜ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவரனால பொண்ணுங்களை பற்றி ரொம்பவே சொல்லி இவரும் வந்து கஷ்டப்படுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து வெளியே சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க. பூஜா பயத்தோட வந்து ரெஸ்ட் ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிட்டு அழுகுறா. மறுநாள் பார்த்தீங்கன்னா வந்து அவள் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருக்கா. என்ன ஏதாச்சுன்னு வந்து கேட்குறாங்க அவங்க அண்ணி. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு வந்து அருண் வந்து சொல்கிறான். உடனே நஸ்கிட்ட போய் எங்களோட அண்ணி வந்து கேட்குறாங்க. அவங்க ஷார்ப்பான பொருள் எதோ எடுத்து கையில் வந்து கீச்சிட்டு இருக்காங்கன்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு அந்த லேடிக்கு வந்து மயக்கமே வந்து இவங்க அண்ணியும் வந்து ஹாஸ்பிட்டல் உள்ளே போய் பூஜாவை பார்க்குறாங்க. பூஜா ரொம்ப பயத்தோடவே எழுந்துக்கிறேன். நான் தான் பயப்படாதானே வந்து சொல்கிறாங்க. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற பூஜான்னு வந்து கேட்குறாங்க. என்னால் என்ன பண்ணுறது தெரியல, ஒரு கட்டத்தில் நான் இந்த உலகத்தை விட்டு போனால் கூட சந்தோஷம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பூஜா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டால் எங்கள் அண்ணி வந்து அருண் ரொம்ப மோசமானவன்னு தெரிஞ்சுட்டு அவங்க வாங்கி கொடுத்த வாட்ச் அவங்க ஃபோட்டோலாம் வந்து எரிச்சிரு. நீ சொன்ன மாதிரி உங்கள் அக்கா ஒரு முட்டாள் தான், அருண் உன்னை எவ்வளோ வந்து கொடுமைப்படுத்தியிருக்கா, நான் தான் நம்பாமல் விட்டுட்டேன், அவன் ரொம்ப நல்ல பையன் நினச்சிட்டு கண்டிப்பாக நான் ஜெயிலுக்கு அனுப்பான்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்த நாள் அருண் வந்து என் ஒய்ஃப் எங்கன்னு வந்து கேட்குறாங்க. அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. அருணும் வந்து டாக்டர் கிட்ட போய் கேட்குறாங்க, உடம்பு இப்போ எப்படி இருக்குன்னு வந்து கேட்குறான். அந்த டாக்டரும் வந்து நீ எவ்வளோ குடும்பப்பத்தியிருந்தா அந்த பொண்ணு வந்து இப்படிலாம் வந்து பண்ணியிருக்கோ, அந்த பொண்ணு உடம்புல எவ்வளோ காயங்கள் வந்து இருக்குது தெரியுமா, நீலாம் வந்து ஜெயிலில் இருக்க வேண்டியவன், என் மூஞ்சிலே வந்து முழிக்காதன்னு வந்து செக்யூரிட்டி கூப்பிட்டு வந்து வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. பார்ட் 3 வேணா கமெண்ட் பாக்ஸ். நீ ஒரு பொண்ணு எவ்வளோ டார்ச்சர் பண்ணா அந்த பொண்ணு இந்த முடிவுக்கு போயிருந்திருக்கோம். டாக்டர் அருணர் திட்டி வெளியே அனுப்பிச்சிடுங்க, செக்யூரிட்டி கூப்பிட்டு வெளியே அனுப்புறாங்க. அவனும் வந்து கோவமாக எஞ்சி வெளியே போயிடுறான். பூஜா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கதவை தட்டுறான். ஆனால் அங்கே இருக்கவங்க இந்த சடங்கு முடியாமல் நீ வந்து பொண்டாட்டியை பார்க்க முடியாது, போ எல்லா ஆம்பளைங்க வெளியே தானே இருக்காங்கன்னு வந்து சொல்லி அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. பூஜாவுடைய அக்கா வந்து இந்த சடங்கு முடிஞ்சோடனே கண்டிப்பாக நான் மாமனார் சொல்கிறேன், மாமனார் கண்டிப்பாக நல்ல திருப்ப தான் வந்து சொல்லுவாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே வளர்த்த பையன் தான் அருண், கண்டிப்பாக அவன் ஜெயில் தண்டனை கிடைச்சே ஆகணும்னு வந்து அவங்க அக்கா சொல்கிறாங்க. ஒரு பக்கம் சடங்குலாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அருண் வந்து பூஜா கிட்ட பேச எவ்வளோ வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் இவங்க அண்ணி வந்து நீ பூஜாண்டெல்லாம் பேசக்கூடாது, உனக்கு கண்டிப்பாக வந்து ஜெயில் தண்டனை வந்து கிடைச்சே ஆகணும், உன்னை நான் தான் வளர்த்தேன், நீ நல்லவன் நினச்சேன், ஆனால் நீ இவ்வளோ குடும்பக்காரனாக இருப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்படி சொன்னதை கேட்டு அவனும் ஃபீல் பண்ணி அந்த இடத்த விட்டே அவனும் கிளம்பிடுறான். இந்த சடங்கு முடிஞ்சிட்டோடனே அருணுடைய அண்ணி வந்து எல்லாத்தையும் பூஜாக்கு நடந்ததெல்லாம் வந்து எடுத்து சொல்கிறாங்க. உடனே பூஜாவுடைய மாமனார் வந்து அருண் நீ சாரி சொல்லிட்டு பூஜா கிட்டன்னு வந்து சொல்கிறாங்க. அருணும் வந்து சாரி சொல்லிடுறான். அருணுடைய அம்மாவும் அதை சாரி சொல்லிட்டாங்களே, போங்க அவங்க வேலையை பாருங்கன்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அண்ணி வந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாமா அம்மா, நீங்கள் நாயத்தை தான் பேசுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்படிலாம் பண்ணுறீங்களேன்னு வந்து கேட்குறான். அவன் அருண் வந்து என்னோட பையன், நான் இப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்லி பூஜாவோட அக்கா வந்து வீட்டிலேருந்து வெளியேறிடுறாங்க. பூஜாவோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கூடனே எங்களுடைய அப்பா வந்து அவங்களாம் எங்கே போயிட்டு போகிறாங்க, இன்னும் அரை மணி நேரத்தில் எப்படி வீட்டுக்கு வராங்க மட்டும் பாருன்னு வந்து சொல்கிறாங்க. யாருக்குமே கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அவங்க மாமனை சொன்ன மாதிரி இவங்களும் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. கட்டி பிடிச்சி 2 பேர் அழுகுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து நீ நியாயத்துக்காக தானே போராடுற, கண்டிப்பாக நீ அது ஜெயிச்சே ஆகணும்னு வந்து சொல்கிறாங்க. நான் அருண் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு தான் நான் இந்த வீட்டுக்கு திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
ஓகே காய்ஸ் பார்ட் 4 வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.